ஹே ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூர்ணிமா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நான் ஸ்டெல்த் என்ற வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இதில் எடுத்ததும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. அங்கே அவங்க மாமா வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, அம்மா செத்து போயிட்டாங்க, நீ சோகமாக இருந்தாலும் நீ நடக்க போகிறது தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ நம்ம இந்த அம்மா வாழ்ந்த இந்த வீடை வந்துட்டு நம்ம விற்றுட்டு நம்ம கடனெல்லாம் கட்டிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலான்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவனோட இன்டென்ஷன் வந்து அவன் அம்மாவோட சொத்து எல்லாத்தையும் விற்றுடணுங்கிறது. பட் இவன் அதை எதுக்குமே கண்டுக்காத மாதிரி சோகமாக ஒரு மூலையில் பதில் சொல்லாமல் உட்காந்துருப்பான். அவன் மாமா ரொம்ப சொல்லி பாப்பா, இவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கிறதுனால அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி அவனே அந்த வீட்டோட டாக்குமெண்ட் தேட ஆரம்பிப்பான். அப்படி தேடும்போது அது கையில் கிடச்சிடும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். எப்படி இவன் அதை எடுக்கலாம் அப்படின்னு எப்படியாவது அவனை அடிச்சிடலான்னு ஒரு பாட்டில் கையில் எடுத்து நின்றுட்டுருப்பா. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆள் புதுசாக உள்ளே வரா வீட்டுக்குள்ளே. அந்த புதுசாக வந்த ஆள் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த மாதிரி நிலமையிலையா உன் அம்மா உன்னை பார்க்கணுன்னு நினச்சிருப்பாங்க, உன் அம்மா உன்னை எப்படி வளர்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மெதுவாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சைலண்ட்டாக இங்கே என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ரூமில் வச்சுட்டு வெளியில் வந்து அந்த மாமாவை நல்லா அடித்து கொன்றுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மெதுவாக அந்த கதவை திறந்து பார்க்கும்போது அவன் சொல்லுவான், உன் அம்மா என்னோட சீனியர், இதுக்கப்புறம் உன் கேர்டேக்கர், உன்னோட அங்கிள் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். 6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கார்லேருந்து அப்படியே சீன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த காருக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்கா, பக்கத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மேன் இருக்கான். அந்த மேன் கிட்டே இவ கேட்குறா, எனக்காக உங்கள் ஆஃபீஸில் வேலை தேடி தரீங்களா அப்படின்னு. அப்போ அந்த மேன் சொல்லுவாள், அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்படி சொல்லி தப்பாக கை போட அப்போ போகும்போது இவ பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறது அவன் கைன்னு கிடச்சிடும். அந்த ரெக்கார்ட் எடுத்து இவன் திட்டுவான், ஓ நீ இந்த ரெக்கார்ட் பண்ணி என்னை மாட்டி கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணுறியா அப்படி இப்படின்னு ஏதாவது திட்டுவான். அப்படி திட்டும்போது அங்கே ஒரு புதுசாக ஒரு ஆள் வருவான். அங்கே வந்துட்டு யார் என்னன்னு இப்படி விசாரிக்கும்போது, ஒன்றும் இல்லை சார், இப்படி சார் அப்படி சார்னு அவன் வலிப்பிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது அவன் கேட்பான், இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு தெரியாது, ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவான். அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்ப்பான். அப்போ வந்துட்டு அங்கேருந்து இந்த புதுசாக ஒரு ஆள் வந்தான்ல, அந்த மேனோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, சரி வா உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அவன் கூட்டிகிட்டு போவான். அப்போது அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த கார்லேருந்து மெதுவாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அவன் முன்னாடி வந்து நிற்பான். யார், அந்த புதுசாக வந்த ஆள். அந்த ஆள் பார்க்கும்போது அவள் யாருன்னா, இவன் மாமாவை கொன்னுட்டு ஒருத்தர் இதுக்கப்புறம் நான் தான் உன் அங்கிள்னு சொன்னாலே அந்த மனுஷன். அவளை பார்த்தோன்னே இவள் பயந்துருவான். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே, 6 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிச்சுல்ல, நீ அம்மாவோட சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு என்னை ஃபாரின் அனுப்பிட்டல்ல, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவன் திட்டுவான். அப்போ அவன் சொல்லுவான், நீ எங்கே போனாலும் நான் மறுபடியும் உன்னை அப்ராட் அனுப்பிடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுவான். இந்த மேன் வந்துட்டு ஆஃபீஸ் போவான். அந்த ஆஃபீஸோட ஹெட்டே இவன் தான். இவன் போகும்போது அந்த ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸ் பற்றி வெளியில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவனை உள்ளே கூப்பிட்டுட்டு அவனை கொஞ்சம் பனிஷ் பண்ணுவாங்க. செம்மையான சூடு தண்ணியில் கையில் கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு அதை பிடிக்க சொல்லிவிட்டு அவன் செம்மையாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு எந்த கையில் தொட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை காமிப்பாங்க. பிகாஸ் அவனை பனிஷ் பண்ணுறதுக்கு. அடுத்த சீன் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் காமிப்பாங்க. அந்த ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஹீரோயின் உள்ளே வரா. ஆஃபீஸுக்குள்ளே வரும்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, இந்த ரெக்கார்டிங் எல்லாம் நான் எடுத்திருக்கேன், அவன் பண்ண எல்லா தப்பையும் உங்கள் ஆஃபீஸ் பற்றி வெளியே இன்ஃபர்மேஷன் போகிறது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே அவன் சொல்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சாட்சி எடுத்து இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பான். அங்கே வந்துட்டு ஒரு லேடி வருவாள். அங்கே வரும்போது இன்னொரு மேன் கூப்பிட்ருவாங்க, உள்ளே பாஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே இந்த டால்மேன் இங்கே வரும்போது இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனை பார்த்து பாஸ்ன்னு சொல்லும்போது இவனுக்கு பாஸான்னு இவன் முழிக்கிறா. அப்படி பார்த்தா அவன் தான் இங்கே ஃபுல்லாகவே ஹெட்டு. அவன் சரியாகவே அந்த டால்மேன் கிட்ட பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தான் இவன் அம்மாவோட சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு இவனை ஃபாரினுக்கு அனுப்பினவனாச்சே. அப்போ அவள் இவன் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாள். இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பாஸ் ஒரு வேலை சொல்லுவார், அவள் போயிடுவான். அப்போ இவள் அப்படியே க்ராஸ் பண்ணும்போது ஒரு ரெப்பன் வந்துட்டு அவனோட ஷர்ட்டுக்கும் இவளோட இதுக்கும் ஒட்டிடும். அதை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கும்போது இவளுக்கு செம்ம கடுப்பு அவனை பார்த்தா. ஏன்னா அப்படியே சொல்லிகிட்டே போவான் அவன்கிட்ட, நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா சொத்துக்காக தானே நல்ல மாதிரி என்கிட்ட வந்து நடித்த அப்படின்னு செம்ம கடுப்பில் சொல்லிட்டு போவான். அதோட இந்த சீன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்குறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.